हरिः ओम् श्रीकौशिकान्वयसुधाम्बुधसेदपानं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरत्नं श्रीलक्ष्मणार्यवरदार्यपताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रीसरसिद्धमध्यापयन्ति जोच्चेष्टायां सजनिगलितं या बलात्कृत्य पुन्दे गोदादस्येनमेदमिदं भूयवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாய் பல்விதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த தொடர்படியே தொல்பாவை பாடியருளவல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னவது என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ததரீர அங்கண்மா ஞாலத்து அங்கண்மா ஞாலத்து அரச அபிமான அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்க மேரு பார்ப்போர் வந்து தலை பெய்தோ சங்கமேறு பார்ப்போர் வந்து தலை பெய்தோ கிண்கணிவாய் செய்த தாமரை போலே கிண்கணிவாய் செய்த தாமரை போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் மாதியனும் எழுந்தார் போர் திங்களும் ஆதியனும் எழுந்தார் போர் அங்க நீரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அங்க நீரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோ எம்பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோ எம்பாவாய் அங்கண்மா ஞாலத்து அரச. இப்பாசுரத்தின் பொழிப்புரையை காணலாம். அழகியதாய் விஷாலமாய் பெரிதாயுள்ள பூமியில் அரசாட்சி செய்த ராஜாக்கள் எல்லோரும் தங்களுடைய அகங்காரம் அடங்கி வந்து உன் சிம்மாசனத்தின் கீழ் திரள் திரளாக இருப்பது போல நாங்களும் உன் இருப்பிடத்தேர விடை கொண்டு கிட்டினோம். கிண்கிணியின் வாய் போலிரா நின்ற பாதி விகிசமான செந்தாமரைப்பூ போன்ற சிவந்த திருக்கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மேல் விழிக்க மாட்டாயோ? சந்திரனும் சூரியனும் உதித்தாற்போல் அழகிய திருக்கண்கள் இரண்டிலும் எங்களை கடாட்சித்து அருள்வாயாகில் எங்கள் பக்கலில் உள்ள சாபம் அழிந்துவிடும். இது சாதாரணமாக ஜீவாத்மாக்களின் பாவங்களை காட்டினாலும் ஆண்டாளுக்கும் பிற தோழிகளுக்கும் சாபம் நேர்ந்துவிட வாய்ப்பில்லை. எதற்காக எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடியிருக்கிறார் என்றால், அருகாமையில் உள்ள வீடுகளில் உள்ள மாமிகள் எல்லாம் கோபியர்களை கண்ணனிடம் பழகுவதும் பேசுவதும் கூடாது என்று எச்சரித்துள்ளனர்.
அதனையே சாபம் என்று எண்ணி எம்பெருமான் அருளினால் இனி அவர்களுடைய சாபம் போய்விடும் என்றும் கண்ணனோடு பேசுவதும் பழகுவதும் செய்ய கடவோமாக என்று சாதிக்கிறார். ஒரு ஜீவாத்மா சரீரத்தை எடுத்து தாயின் கர்ப்ப பாத்திரத்தினுள் உருவெடுக்கும் பொழுது எம்பெருமான் மதுசூதனனின் கிருபா கட்டாட்சம் கிடைக்கப்பெற வேணும். அப்படி கிடைக்கப்பெற்றால் சத்துவகுணம் மேலோங்கி சாத்விகனாய் பிரம்மஞானம் தலைப்பெற்று வாழ எத்தனிக்கிறான். இல்லையென்றால் மாறி மாறி பிறக்கிறான், சம்சார சாகரத்தில் உழல்கிறான் என்கிறது பிரமாணம். அப்படிப்பட்ட எம்பெருமானின் கட்டாட்சத்தை ஆண்டாள் வேண்டுவதே பிரார்த்திப்பதே இந்த பாசுரம். திங்களையும் ஆதித்தினையும் கண்களாய் உடைய சக்ஷுவாய் உடைய எம்பெருமானே, உமது வெப்பக்கண்ணாகிற கண்ணை திறந்து கட்டாட்சிக்காமல் குளிர்ச்சி உள்ள கண்களை கொண்டு சிறிது சிறிதாக கண்ணை துறந்து நாங்கள் தாங்கும்படியாக உள்ள கட்டாட்சத்தை தருவீராக என்று பிரார்த்திக்கிறார். முதல் பாசுரத்திலேயே கதிர்மதியம் போல் முகத்தான் என்று சிறப்பித்த ஆண்டாள் இதிலே திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண்களையுடைய எம்பெருமானே, அதிலே சூடுள்ள கண்ணை திறக்காமல் குளிர்ச்சியுள்ள கண்ணை திறந்து எங்களை நோக்கி கட்டாட்சித்து அருள்வீராக என்று சாதிக்கிறார். இதிலே ஆண்டாளும் சிறுமிகளும் எப்படி எம்பெருமானின் அடுத்து வாசலில் வந்து நிற்கிறார்கள் என்பதை உபமையோடு சாதிக்கிறார். நேற்று வரை நாங்கள் வரவில்லை, எங்களை நாங்கள் சிறு பெண்கள் என்ற துரபிமானம் உள்ளது கொண்டு உம்மிடம் வர எத்தனிக்கவில்லை. ஆனால் இன்று எங்களுடைய துரபிமானம் போய் துரபிமானத்தை துளைத்து எம்பெருமானே எல்லாம் என்று சரணடைய வந்திருக்கிறோம். அது எப்படி என்றால், அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமேறு பார்ப்போல். பல அரசர்கள் பெரிதான நாட்டினையும் இந்த பூமியையும் ஆண்டு உன்னை ஒரு சிறு பையன், ஒரு சிறுவன் என எண்ணி அகங்கரித்து பின் உனது லீலா விசேஷங்களை அறிந்து உமது சக்தியை அறிந்து நீர்தாம் காக்க வல்லவர், நீர்தான் பரமாத்மா என்பதை அறிந்து அவர்களுடைய துரபிமானம் தொலைந்து போய் எப்படி உம்முடைய கட்டிலின் கீழே உமது கட்டாட்சத்திற்காக காத்து கிடக்கிறார்களோ அதுபோல நாங்களும் உமது வாசலில் வந்து நிற்கிறோம் என்கிறார். அவர்கள் முன்பெல்லாம் தேவரீர் அவர்கள் இடத்திற்கு வரவேண்டும் என்று அகங்கரித்து இருந்தார்கள். ஆனால் உமது மகிமையை அறிந்து உம்மை காண உமது கட்டிலின் கீழே திரளாய் நிற்கிறார்கள். அதுபோல சிறுமிகளாய நாங்கள் இதுவரை உம்மை உணராது இப்பொழுது அறிந்து கொண்டு உமது கட்டாட்சத்திற்காக வந்து நிற்கிறோம். உமது கட்டாட்சம் இல்லாதே ஒன்றும் நடவாது என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் கட்டாட்சி தருள வேணும் என்று சாதிக்கிறார். இங்கே ஆண்டாள் நமது சுவாதந்திரிய அபிமானத்தை கூறுகிறார். நாமெல்லாம் பார்க்கிறோம், அவன் பெரிய அபிமானியாக்கும்
ஒரு சொல் தாங்க மாட்டான் என்றெல்லாம் கேட்கிறோம். அது நம்மளை பற்றி நாம் உயர்வாக நினைத்து பாக்கியுள்ளவர்களை மட்டமாக நினைப்பதினால் உண்டாகின்ற சுவாதந்திரிய அபிமானம், பொய் அபிமானம். அதை அறிந்து கொண்டு களைந்துவிட்டு எம்பெருமானிடம் சரணடைய வேண்டும் என்று ஆண்டாள் சாதிக்கிறார். இதிலே பெரிய அங்கண்மா ஞாலம் என்று பெரிய அழகிய பூமியை ஆண்ட ஒரே சக்கரவர்த்தியாக இருக்கிறவருக்கும் எவ்வளவு அபிமானம் இருக்கும், தான் பெரியவன் என்று மமதை இருக்கும். அதை நீ பிறந்த சிறிது தினங்களிலேயே அறிந்து கொண்டு உன்னை சரணடைய அவர்களுடைய எல்லா துரபிமானமும் களைந்துவிட்டு உன்னை சரணடைய உன் திருமாளிகையின் முன்பு, உன்னுடைய கட்டிலின் முன்பு ஒரு நோக்கு, ஒரு திருஷ்டி தேவருடைய கடைக்கண் பார்வைக்காக வந்து கூடியிருக்கிறார்கள். அதுபோல சிறுமிகளாயிருந்த நாங்கள் அறியாதிருந்தோம், இப்பொழுது அறிந்து கொண்டு உம்மை சரணடைய வந்திருக்கிறோம், அருள்வீராக என்று சாதிக்கிறார். இதையே தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் அரங்கனை திருப்பள்ளி எழுச்சி பாடும் பொழுது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கணையிழந்தது காலயம் பொழுதாய் மது விருந்தொழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறந்தனர் இவரிடம் புகுந்த இருங்களை தேட்டமும் விடியொரு முரசும் என்று சாதித்திருக்கிறார். அதாவது அரங்கன் தெற்கு நோக்கி கிடக்கிறான். விஸ்வரூபத்திற்காக அவன் கண்ணை துறக்கும் பொழுது ரங்கநாதருடைய எம்பெருமானுடைய திருஷ்டி கிடைப்பதற்காக 33 தேவர்களும் தெற்கு திசையில் கூடி நிற்கிறார்கள். ஆகையால் எழுந்தருள வேணும் என்று சாதிக்கிறார். அதையே எப்படி கட்டாட்சிக்க வேணும் என்பதை ஆண்டாள் இப்படி சாதிக்கிறார். கிண்கணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. பல இதழ்களோடு உள்ள தாமரை போல இதழாய் மெதுவாக மலர்வது போல உமது தாமரை கண்ணை மெதுவாக திறந்து சிறிது சிறிதாக கட்டாட்சிக்க வேணும். ஏனென்றால் உமது முழு கட்டாட்சமும் ஒரு சேர கிட்டினால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் தேவரீர் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் நாங்கள் அழிவது திண்ணம். அதனால் 108 இதழ்களுடைய தாமரை மலர்கள் எப்படி சூரியனை கண்டு மலர்கின்றதோ அதேபோல மெதுவாக கண்ணை துறந்து எங்களை கட்டாட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். தாமரை மலர் சூரியனை கண்டு மலர்கிறது. ஆனால் எம்பெருமான் தாமரை கண்கள் நிஜ பக்தர்களை கண்டு மாத்திரம் மலரும். பக்தர்களை காணும் பொழுது மலரும். ஒரு சம்சாரி போலும் எம்பெருமானிடத்து செல்லாமல் வேறு வழியில் சென்றால் எம்பெருமான் துக்கிக்கிறான். எப்படி பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலும் பின் பசும்பாலும் ஒரு வயசிற்கு பிறகு 2 முறை பக்குவப்படுத்திய அரிசி சாதமும் பின் ஒன்றொன்றாக ஊட்டுகிறோமோ அதுபோல நாங்களெல்லாம் குழந்தைகள். நீ அருளியே தீர வேண்டும், கட்டாட்சித்தே தீர வேண்டும். ஆனால் அது சிறுமிகளாய நாங்கள் தாங்கும்படியாக மெதுவாக கண்ணை துறந்து எங்களை கட்டாட்சிக்க வேணும் என்று சாதிக்கிறார். நாமெல்லாம்
ஏதோ செய்து கொண்டு என்னமோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நமக்கு புத்தி வந்து எம்பெருமானடுத்து சென்றால் அவர் உடனே தந்தோம் மோட்சம் என்று சொன்னால் இதை கேட்டவர்கள் எம்பெருமானடுத்து செல்வரோ? ஆகையால் மனிதர்களுக்கு மெதுவாக கட்டாட்சித்து பிரஜானம் ஸ்வஜானம் வரவழைத்து அவருக்கு எம்பெருமான் யார், எப்படிப்பட்டவன் என்பதை ருசிக்க சந்தர்ப்பம் கொடுத்து எம்பெருமானை பஜிக்க வழிவகுத்து பின் மோட்சம் கொடுத்தால் அவர்கள் சம்மதிப்பார்கள். இதற்கு ஒரு சின்ன கதை அடியேன் வாரியாள் பிதாமகர் கூறியதை இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். ஒரு கோவிலில் பூஜாரி அர்ச்சகர் 7 மணிக்கே பூஜையை திருவாராதனத்தை முடித்துவிட்டு காத்திருந்தாலும் அவர் தினமும் 9:30 மணிக்கே வீட்டிற்கு போக முடிந்தது. அன்று நடுவில் வீட்டிற்கு சென்று சாப்பிடுவது பழக்கம் கிடையாது. இந்த கோவிலின் அதிகாரி தர்மகர்த்தா எப்பொழுதும் 9 மணிக்கு வந்து 9:30 வரை என்னை இப்படி செய்து விட்டாயே, உலகத்தில் எல்லாம் கஷ்டப்படுகிறார்களே, உன் கண் துறக்கவில்லையா, என்னை எப்பொழுது கூட்டிக் கொண்டு போகப் போகிறாய், எனக்கு இவ்வளவு பந்தங்கள் இருக்கின்றனவே, அதையெல்லாம் எப்பொழுது அறுக்கப் போகிறாய், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றனவே, அதற்கு எப்பொழுது உதவப் போகிறாய் என்றவாறு பேசியே 1/2 மணி நேரம் எம்பெருமானோடு பேசி 9:30க்கே அவர் போவது வழக்கமாயிருந்தது. என்றால் 9:30க்கு பிறகு அர்ச்சகர் வீட்டிலேக்கு சென்று பின்தான் அவர்கள் வீட்டில் உணவு உண்பது. இதை தன்னுடைய பந்துவாகிய வேறொரு கோயிலில் உள்ள அர்ச்சகரோடு அவர் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அவர் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி கோவில் மூல விக்கிரகத்தின் பின் மறைந்து நின்று அடுத்த நாள் இந்த தர்மகர்த்தா வந்து இதேபோல் இன்றைக்கும் கஷ்டமாகி போயிற்று, நேற்றும் கஷ்டமாயிருந்தது, எனக்கு 4 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வரன் குதிரவில்லை, நீர் இருந்து எந்த செய்து கொண்டிருக்கிறீர், என்னை எப்பொழுது காக்கப் போகிறீர், என்னை குடும்ப சுமையிலிருந்து எப்பொழுது விடுவிக்கப் போகிறீர் என்றெல்லாம் பேசி என்னை எப்பொழுது கூட்டிக் கொண்டு போகப் போகிறீர் என்று அவர் கேட்கும்பொழுது விக்கிரகத்தின் பின் மறைந்து நின்று 2 கையாலும் வா வா என்று 2 கையும் காட்டி வா வா என்று கூற அந்த தர்மகர்த்தா பயந்தடித்து கொண்டு ஓடி தடுக்கி விழுந்து அடுத்த நாளிலிருந்து சரியாக 8:30 மணிக்கு வந்து 8:35க்கு வீட்டிற்கு சென்று விடுவதாக ஒரு வேடிக்கை கதை கூறுவார். அதே போல நாம் எம்பெருமானை சென்று சேவித்து முதற்தரம் சேவிக்கும் பொழுதே உனக்கு மோட்சம் தருகிறேன் வா என்றால் ஒருவரும் கோவிலுக்கே போக மாட்டார்கள். அதைத்தான் ஆண்டாள் மெதுவாக கண்ணை திறந்து கட்டாட்சிக்க வேண்டும் என்று சாதிக்கிறார். செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ என்று சாதிக்கிறார். அதை எப்படி செய்ய வேண்டும்? திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். திங்களும் ஆதித்யனும் கண்களாய உடைய எம்பெருமானே, ஆதித்யன் மட்டும் இருந்தால் வெம்மை தாங்காது, திங்களும் குளிராகும். அதனால் திங்களும் ஆதித்யனும் இருவரும் சேர்ந்து மெதுவாக உதிப்பது போல் 2 கண்ணும் மெதுவாக துறந்து உமது கட்டாட்சம் எங்கள் மேல் விழுந்து கட்டாட்சம் விழுந்து ரட்சிப்பீராக. அப்படி ரட்சித்தால் எங்கள் மேல் சாபம்
இழிந்தேலோரெம்பாவாய். அப்படி இறைவன் கட்டாட்சம் கொண்டு எங்களது பாவங்களெல்லாம் தீரப்பெற்று நாங்கள் ஜென்ம சாபல்யம் அடைவோம் என்று சாதிக்கிறார். இங்கே எம்பெருமானடித்து நம்மளை செல்ல விடாமல் தடுப்பது நமது பூர்வ ஜென்ம கிருதம் பாபம், இந்த ஜென்மத்திலே செய்யும் பாபங்கள் எல்லாம் தான். அந்த பாபத்தை மூட்டை மூட்டையாக நாம் சுமப்பதால் அந்த மூட்டையெல்லாம் அனல் கண்ட பஞ்சு போல போக வேண்டுமென்றால், சூரியன் கண்ட பனி போல போக வேண்டுமென்றால் எம்பெருமான் கட்டாட்சம் ஒன்றே செய்யத்தக்கவல்லது. ஆகையினால் தேவரீருடைய இரு கண்களையும் மெதுவாக துறந்து எங்களை கட்டாட்சித்து எங்களுக்கு இதுவரை சேர்த்துட்டுள்ள பாப மூட்டைகளை எரித்து விமோச்சிதராக்கி தேவரீருடைய கைங்கரியம் தந்து மோட்ச பிராப்தியும் தர வேணும் என்று ஆண்டாள் சாதிக்கிறார். இதிலே எம்பெருமானின் கட்டாட்சத்தை வேண்டிய ஆண்டாள் நாளை மாரிமலை முழஞ்சில் என்னும் பாசுரத்திலூടെ எம்பெருமானின் புகழ் பாடி, அவர் நீ கட்டிலில் கிடந்தது போரும், எழுந்து வந்து எங்களுடைய காரியம், நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்வீராக என்று சாதிக்கிறார். இதை நாளை பார்க்கலாம். இன்று நாள் பாசுரமாய அங்கன்மா ஞானத்தரசரை ஒருமுறை கூடி ஆவர்த்தித்து நிறுத்தலாம். அங்கன்மா ஞாலத்து அரசர பீமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்க மீறு பார்போல் வந்து தலை பெய்தோம் கணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாவும் இழிந்தேலோர் எம்பாவாய். ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹ.